எங்கள் குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்த ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோ 1980 இல்லை 1970 கடைசி காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆ, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அந்த கல்யாண பொண்ணுக்கு பின்னாடி அந்த கடைசியில் அந்த ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் போட்டு நிற்கிது பாருங்கள், அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட கதையை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்கள பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அக்கா. என்னை விட வயசில் ரொம்ப மூத்தவங்க. இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா அப்போ என்னை விட ரொம்ப வயசாக இருப்பாங்க. இந்த அக்காவோட பேர் அம்மு. அம்முவுக்கு கூட பிறந்தவங்க 8 பேர். அந்த 8 பேரில் 2 பொண்ணு, மற்றதெல்லாம் ஆம்பளை பசங்க. இந்த அக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டச்சட்டமாக தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கருப்பு தான். ஆனால் அவங்களுடைய அந்த மனசு தாங்க ரொம்ப அழகு. ஆனால் அதுலேயும் எங்கிட்ட காட்டுற அந்த அன்பு இருக்கே, எனக்கு அந்த சின்ன வயசில் அவங்க எங்கிட்ட காட்டின அந்த அன்பை என்னால் இன்னும் மறக்க முடியலைங்க. ரொம்ப பாசமாக இருந்தாங்க எங்கிட்ட. இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் அலி. ஆக்சுவலி அவன் பேர் முகமது அலி, ஒரு முஸ்லீம் பையன். சுருக்கமாக அலி அலின்னு தான் ஊர் பக்கம்லாம் அவனை கூப்பிடுவாங்க. அவனும் பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலையாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். அந்த முஸ்லீம் பையனுக்கும் இந்த அம்மு அக்காவுக்கும் அப்போ ஏற்பட்ட ஒரு லவ், ஒரு காதல். அந்த காதல் இவங்களை எங்கே கொண்டு போய் விட்டுடுச்சு அப்படின்றது தான் இந்த கதை. இந்த காதல் வெளியே யாருக்கும் தெரியல, ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க அந்த காதல் கதையை ஒரு நாசூக்காக தான் எடுத்துகிட்டு போனாங்க. குறிப்பாக அந்த காலத்துலலாம் இப்படிப்பட்ட ஒரு காதல் ஜோடியெல்லாம் அந்த சமுதாயம் ஏற்றுக்காது. அப்படியே இவங்க காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணாலும் இவங்களை ஊர் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி ஊர் ஒதுக்கி வைக்கும்போது நம்ம வேறு எங்கேயாவது போய் தனியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையை காட்டிட்டு தான் இந்த அக்காவை இந்த பையன் ஏமாற்றி அந்த அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட போய் கதறி முறையிடுறாங்க. உடனடியாக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எங்கள் ஒட்டுமொத்த ஊரையே அழ வச்ச அந்த கொடுமையான கதையை, அந்த துயரத்தை நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. கீழே காணும் அந்த முக்கோண வடிவில் இருக்கும் அந்த சின்னத்தில் கிளிக் செய்து கொண்டு அந்த கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.